வணக்கம் தமிழா. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், முருகர் பக்தர் மாநாடு எதுக்குன்னு. கண்டினியூவா கமெண்ட், நிறைய கமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒன்னே சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்க பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நானும் இந்து தான். இதை முடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூட பழனியில் போயிட்டு மொட்டை அடிக்க தான் வச்சிருக்கேன். அதனால் நீங்கள் ரொம்ப தரகுறவாக பேசுகிறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் பிஜேபிக்காரங்களாம் பொங்குன்னு பொங்குனீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சில பதில் ஒன்று சொல்லணும். இதே பிஜேபியில் இருக்க எச் ராஜா, எல் முருகன், அமித்ஷா அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், இப்போ தலைவராக இருக்க நாயனார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலையரும், இவ யாராக இருந்தாலும் வாங்க, அதே முருகர் கோயில் அடிவாரத்தில் நான் அழகு குத்தி தேர் இழுத்துக்கிட்டு வரேன். அதே முருகர் கோயிலில் என்ன உள்ள விடுவீங்களா சாமி கும்பிட? இல்லை, அதே முருகன், தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் நீங்கள் அங்கே பூஜை பண்ணுவீங்களா? உடனே இருக்கிற பாசம் நேசம் ஃபுல்லாக உங்களுக்கு எலெக்ஷன் வந்துட்டா முருகர் மேலே, முருகர் மாநாடு நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன் ஆரம்பிச்சிருங்கல்ல. இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? சரிங்க, இதே மதுரை மாவட்டத்துக்கு இப்போ நேற்று நீங்கள் மாநாடு நடத்தின மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் செருப்பு போட்டு அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தினரை போட்டு அடி அடித்தாங்க. இதையே விட்டுருங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் பிராமணர்கள் தான் உயர்ந்தவங்க சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள தெரியாம போன தாழ்த்தப்பட்ட மக்களை மொட்டை அடிச்சு அந்த பெண்ணுடைய காலில் விழ வச்சு அந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களுடைய கால்லையும் விழ வச்சாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இல்லை, இப்போ நான் முருகர் பத்தி பேசணும்னு அவ்வளோ பொங்குறீங்களே. இதே முருகர் கோயில்ல கந்த சஷ்டி கவசம் உங்களால உள்ள பாட முடியுமா? தமிழ்ல உங்களால பாட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்னடா சீசனுக்காக, கடவுள் எப்படி உங்களை ஓட்டுக்காக. அங்க நடந்தது நான் முருகர் மாநாடா? அங்க நடந்தது அமித்ஷா மாநாடு, மோடி மாநாடு, பாஜக மாநாடுன்னு சொல்லுங்க. அதை விட்டுப்புட்டு ஒரு பொழுது முருகர் மாநாடுன்னு சொல்லி முருகர் மாநாட்டை அசிங்கப்படுத்தாதீங்க.